செவி நூலகம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் தலைப்பு அஹிம்சையின் வெற்றி என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து இரத்த பந்தம் என்ற சிறுகதை. இரத்த பந்தம். மாலை நேர கடல் காற்று இதமாக இருந்தது. கீதா, ரவி இருவருக்கும் அலுவலகம் விடுமுறையாதலால் மெரினா பீச்சிற்கு வந்திருந்தார்கள். அடுத்தடுத்து வெண்புறவிகள் போல் அலைகள் பொங்கி எழுந்து சீறி பாய்ந்து வர இயற்கையின் அதிசயத்தை பார்த்து மனதின் மகிழ்ச்சி பெருகியது. இருவரும் தங்களை மறந்து அந்த அற்புதத்தை ரசித்து கொண்டிருந்தார்கள். அருகில் குழந்தைகள் சப்தம் கேட்க திரும்பி பார்த்தாள் கீதா. இரு குழந்தைகளுடன் இளம் வயது தம்பதியர் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். பெண் குழந்தைக்கு 5 வயது இருக்கும், பையனுக்கு 3 வயது இருக்கும். இரண்டும் மணலில் விளையாடி ஒன்றையொன்று மணலால் குளிப்பாட்டி கொண்டு அலைகள் அருகில் சென்று விழுந்து விளையாடி அட்டகாசம் செய்து கொண்டிருந்தனர். ஐஸ்கிரீம் வண்டி வர அருகில் ஓடிப்போய் நின்று கொண்டு ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லி அடம்பிடித்தனர். அவர்களையே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் கீதா. கீதா, ரவிக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. குழந்தை பேறு இல்லை. வேண்டாத கடவுள் இல்லை. போகாத டாக்டர் இல்லை. மனம் சோர்ந்து போய்விட்டார்கள். கீதாவுக்கு அடிமனதில் ஓர் ஆசை. ஒரு நாள் ரவியிடம் மெதுவாக கூறினாள், நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பீங்களா? நாம் குழந்தை இல்லாமல் தவிப்பது போல எத்தனை கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் ஏதோ சில காரணங்களாக அனாதையாக்கப்பட்டு பாசத்துக்கு ஏங்கி கொண்டிருக்காங்க. நாம் ஏங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாது? 5 மாதத்துக்குள்ளே இருக்கும் குழந்தைய தத்தெடுத்து கொண்டா அந்த அரியா பருவத்திலிருந்து நம் மீது அதன் முழு பாசமும் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? சிறிது நேரம் ரவி யோசனையில் மூழ்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் கீதா. வேணாம் கீதா, நம்ம குழந்தை நம்ம இரத்த பந்தமாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வீட்டு பெரியவர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் ஒரு பாசம் பிடிப்பு இருக்கும். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குழந்தையை அவர்கள் அலட்சியப்படுத்த தோன்றும். அது நமக்கும் குழந்தைக்கும் பல சிக்கல்களை உண்டு பண்ணும். இன்னும் 1 வருடம் பொறுத்திருந்து பார்க்கலாம். குழந்தை பிறக்கலைன்னா இப்போதான் விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறி இருக்கே. அந்த முறையில் ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். இருவரும் நன்றாக சம்பாதிக்கிறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல டாக்டரை பார்த்து முயற்சிக்கலாம். கீதாவுக்கு சப்பென்றாகிவிட்டது. அவர்கள் காத்திருந்த 1 வருடமும் கழிந்தது. இனி வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்வதென்பதில் ரவி தெளிவாக இருந்தான். கீதாவின் மனதில் எத்தனையோ எண்ண அலைகள். நாம் பூஜிக்கும் சீதா பிராட்டியும் சூடி கொடுத்த சுடற்கொடியும் ஐயப்பனும் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டவர்கள்தானே. அவர்களை தெய்வங்களாக வணங்கும் நமக்கு அன்புக்கு ஏங்கும் குழந்தையை தத்தெடுப்பதில் மட்டும் ஏன் இந்த தயக்கம்? ஏதோ ஒரு பெண், முகம் தெரியாதவள், வறுமைக்காக வாடகை தாயாக 10 மாதங்கள் சுமந்து பெற்றுத்தரும் குழந்தையை மட்டும் அங்கீகரிக்க முடியுமா? 10 மாதங்கள் குழந்தையை சுமப்பதென்பது சாதாரண விஷயமா? அதனால் ஏற்படும் களைப்பு, வேதனை அனைத்தும் 10 மாதத்திற்கு பின் பிறக்கும் அந்த குழந்தை தனக்கே சொந்தமாகும் என்ற மகிழ்ச்சியில்தானே தாய் எதையும் சந்தோஷமாக ஜீரணித்துக் கொள்கிறாள். அவளுக்கு அது ஒரு சுகமான சுமை அல்லவா? கருவில் இருக்கும் குழந்தையின் ஒவ்வொரு வளர்ச்சியும் தாய்க்கு சந்தோஷத்தை தர, இந்த உலகுக்கு குழந்தை வரும் நாளை அவள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் இன்ப உணர்வு நிச்சயம் சேய்க்கு புரிய, அதுவும் துள்ளிக்கொண்டு தாய் முகத்தை காண எவ்வளவு துடிப்போடு இருக்கும். தாய் சேயின் இந்த புனிதமான மாசற்ற அன்பும் உணர்வுகளும் தானே ஆரோக்கியமான குழந்தை பிறக்க உதவும். தொப்புள் குடி உறவென்பது சாமானியமானதா? ஆனால் யார் யாருக்காகவோ குழந்தையை சுமக்கும்போது இந்த மாதிரியான புனித உணர்வுகளற்று சுமையை எப்பொழுது இறக்கி வைப்போம் என்று தானே வாடகை தாய் நினைப்பாள். இந்த நினைப்பு ஓர் ஆரோக்கியமான மகிழ்வான சிசுவை எப்படி உருவாக்க முடியும்? இதையும் மீறி வாடகை தாய் ஒருவேளை குழந்தையிடம் பாசம் வைத்துவிட்டால், பால்மனம் மாறாத குழந்தையை பிரியும் போது அவள் தாய் உள்ளம் என்ன பாடுபடும்? அவளின் இந்த ஏக்கம் குழந்தையின் நலனை பாதிக்காதா? விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறது. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கும் தேவையானவர்களுக்கு பொருத்துவதற்கும் உதவலாம். அது அவசியமான ஒன்று. ஆனால் இது மாதிரி தாய்மை என்ற ஆழமான உணர்வில் குறுக்கிடுவது கீதாவால் கொஞ்சமும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. கனியிருக்க காய் கவர்ந்தது போல் அன்புக்கு இயங்கும் எத்தனையோ குழந்தைகள் இருக்கும்போது இப்படி ஒரு தன் ரத்தம் என்ற சுயநலம் நிறைந்த சோதனைகள் ஏக பொருள்கள் செலவில் தேவைதானா என்றிருந்தது. கீதாவின் கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை. கடவுள் விட்ட வழி என்று தன் வேலையில் மூழ்கி போய்விட்டாள். கோவிலில் அபிஷேகம் நன்றாக முடிந்தது. அர்ச்சகர் தீபாராதனையை காட்ட கீதா கண்களில் நீர் வழிய அம்மனையே பார்த்து கொண்டிருந்தாள். அர்ச்சனை முடித்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தார் அர்ச்சகர்.
உங்களுக்கு ஒரு குறையும் இனி நடக்காது. அம்பாள் உங்கள் ஆத்துக்காரரை காப்பாற்றி கொடுத்து விட்டாள். நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இன்று தானே டிஸ்சார்ஜ்? ஆமாம் சாமி, அதான் காலையிலே அம்மனை தரிசித்து விட்டு போகலான்னு வந்தேன். சரிம்மா, போயிட்டு வாங்கோ, தீர்க்க சுமங்கலியாக இருப்பேன். அர்ச்சனை தட்டை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தாள் கீதா. எழுந்து உட்கார்ந்திருந்த ரவியின் நெற்றியில் திருநீற்றையும் குங்குமத்தையும் இட்டாள். அருகிலிருந்த மாமியார் வைதேகியிடம் தட்டை நீட்ட விபூதி குங்குமத்தை எடுத்துக்கொண்டார். காஃபி குடிச்சாராம்மா? நீங்கள் குடிச்சிங்களா? நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டோம்மா. நர்ஸ் இந்த பில்லை கொடுத்து விட்டு போனாள். கவுண்டரில் கட்டிய பின் டிஸ்சார்ஜ் சீட்டு தருவாங்களாம் என்று பில்லை நீட்டினார். நான் பில் கட்டிவிட்டு டாக்டரிடம் சொல்லிவிட்டு வந்து விடுறேன். நீங்கள் ரெடியாக இருங்க, நாம் கிளம்பிடலாம் ரவியிடம் கூற, சரிம்மா என்று லேசாக புன்னகைத்தான். ஒரு வழியா எல்லா ஃபார்மாலிட்டிஸ்களையும் முடித்து கொண்டு டாக்ஸி பிடித்து வீடு வந்து சேர்ந்தனர். ரவியின் அப்பா ராமமூர்த்தி வாசலிலேயே காத்திருந்து பையனை உள்ளே பிடித்து அழைத்துச் சென்றார். தன் பெட்ரூமில் வந்து படுத்தது நிம்மதியாக இருந்தது ரவிக்கு. 1 மாதம் வேதனைகளுடன் கவலைகளுடன் கழித்தது நினைவில் ஆட்டியது. 1 மாதத்துக்கு முன் ரவியும் கீதாவும் வண்டியில் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது அந்த விபத்து நடந்தது. எதிரில் வந்த வேன் வேகமாக சாலையின் முனையில் திருப்ப ரவியின் வண்டி தூக்கி எறியப்பட்டது. பின்னால் உட்கார்ந்திருந்த கீதா விழுந்தாலும் சிறு காயங்களோடு தப்பித்து விட்டாள். ரவிதான் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். மண்டையிலும் காலிலும் பலத்த அடி. உடனே மற்றவர்கள் உதவியோடு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு வீட்டுக்கு செய்தி சொல்ல ரவியின் பெற்றோர் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தார்கள். ரவிக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம். 6 பாட்டில் A+ இரத்தம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் இரத்த வங்கியிலும் இரத்தம் இருப்பு இல்லை. அலுவலக நண்பர்களுக்கு செய்தி தெரிந்து விரைந்து வந்து துரித கதியில் இயங்கினார்கள். ரத்தம் கொடுக்கும் வழக்கத்தை கொண்ட நண்பர்களுக்கு ஃபோன் செய்ய ராஜன், அருண், ரஹீம், பீட்டர் உடனே வந்து ரத்தம் கொடுத்த பின் அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது. கீதா அழுது வீங்கிய கண்களோடு கடவுளை வேண்டியபடி அந்த மோசமான 6 மணி நேரத்தை கழித்தாள். அறுவை சிகிச்சை வெற்றி என்று டாக்டர் வந்து சொன்ன பின்தான் அவளுக்கு உயிரே வந்தது. வயதான ரவியின் பெற்றோர் ஒரு புறமும் கீதா ஒரு புறமும் அழுது கொண்டிருக்க நண்பர்கள் கூடவே இருந்து ஆறுதல் கூறி வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்தனர். தலையில் பலத்த அடிபட்டு அறுவை சிகிச்சை செய்ததால் மருத்துவமனையில் 1 மாதம் இருக்க வேண்டியதாகிவிட்டது. கீதா அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டுவிட்டு சாவி கொடுத்த பொம்மை மாதிரி வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் அலைந்து கொண்டிருந்தார். இந்த வேகத்திலும் காலையில் தினமும் அம்மன் சன்னதிக்கு போய் கண்களில் நீர் மல்க நெஞ்சுருங்கி அம்மனை வேண்டிக் கொண்டு விபூதி குங்கும பிரசாதத்தை கொண்டு வந்து ரவிக்கு இட்டு விடுவாள். 1 வாரத்துக்கு பின் ரவி பேச ஆரம்பித்த பின்தான் அவளுக்கு உயிரே வந்தது. அறுவை சிகிச்சைக்கு பின்னும் கால்களில் சரியாக உணர்ச்சி இல்லாமல் இருக்க தொடர்ந்து பிசியோதெரப்பி கொடுத்த பின் சரியானது. கீதாவின் பெற்றோர் நெல்லையிலிருந்து வந்து 10 நாட்கள் ஒத்தாசைக்கு இருந்துவிட்டு போனார்கள். உறவினர்கள் நண்பர்கள் என்று தினம் பார்க்க வருவார்கள். நின்று எதையும் யோசிக்க கூட நேரமில்லாமல் நாட்கள் நகர்ந்தன. வாழ்க்கையில் நிமிட நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்பதை அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டாள் கீதா. ஏற்கனவே கீதாவுக்கு பிறருக்கு நல்லது செய்ய வேண்டுமென்ற கனிவான உள்ளம். அடுத்த நிமிடம் என்பது நம் கையில் இல்லை. முடியும் போது தாமதமின்றி நிச்சயம் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட வேண்டும் என்ற ஆழ்ந்த உணர்வை இந்த நிகழ்வு அவளுக்கு ஏற்படுத்தியது. கீதா, இங்கே வாயேன். ரவியின் குரல் கேட்டு அடுப்படியில் மாமியாரோடு சமைத்து கொண்டிருந்தவள் வேகமாக வந்தாள். என்னங்க, ஏதாவது வேணுமா? தூக்கம் வரலையா? வேலையா இருக்கியா? சமையல் எல்லாம் முடிஞ்சுதுங்க, ரசம் மட்டும்தான் வைக்கணும். பசிக்குதா? இதை 1 நொடியில் முடித்துடுறேன், சாப்பிடலாம். சரிம்மா, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா, ஒன்றும் அவசரம் இல்லை. சமையல் முடிந்து சாப்பிட்ட பின் அசதியில் ரவி நன்றாக தூங்கிவிட்டான். கீதாவும் இத்தனை நாட்கள் அலுப்பு தீர நிம்மதியாக படுத்துறங்கிவிட்டாள். விழிப்பு வந்தபோது மாலை மணி 5. என்னங்க, காம்ப்ளான் குடிக்கணும், எழுந்துருங்க. ரவியை தட்டி எழுப்பினாள். இப்படி தூங்கி எத்தனை நாட்கள் ஆச்சு? நன்றாக தூங்கிட்டேன். ரவியின் குரலில் ஒரு தெம்பும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. காம்ப்ளான் குடித்துவிட்டு அப்பா அம்மாவுடன் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். 6 மணிக்கு விளக்கேற்றி கடவுளை வணங்கிவிட்டு கீதா வராண்டாவில் காத்தாடில் உட்காரலாமா என்று ரவி கேட்டான். 2 மூங்கில் நாற்காலிகளை வராண்டாவில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்து ரவியை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு போய் நாற்காலியில் உட்கார வைத்தாள். இந்த 1 மாதம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்ட கீதா. இது என்னங்க சிரமம்? ஏதோ அம்மன் புண்ணியத்தில் நீங்கள் பிழைத்தெழுந்து நலமாக வீடு வந்து சேர்ந்தீங்களே, எனக்கு இப்போதான் உயிரே வந்தது. கண்களில் நீர் பெருக துடைத்து கொண்டாள் கீதா. அவளையே பார்த்து கொண்டிருந்த ரவி ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போனான். என்னங்க இது, எதுவுமே பேசாமல் ஏதோ சிந்தித்து கொண்டே இருக்கீங்களே,
சிந்தனை கலைந்து அவளை பார்த்து புன்னகைத்தான் ரவி. இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனையிலே படுத்திருந்த போது நிறைய சிந்திக்க நேரம் கிடைச்சது கீதா. ஏன் ரத்தம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பேனே, அதை நினைத்து நானே சிரித்து கொண்டேன். இப்பொழுது என்னுள் ராஜன், அருண், ரஹீம், பீட்டர் எல்லோருடைய இரத்தமும் ஓடுவதால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். எல்லா மனிதர்களிடம் ஓடுவது ஒரே இரத்தம்தான். அவர்கள் ஆன்மாவில் கலந்திருப்பது ஒரே கடவுள்தான் என்பதை இந்த விபத்து எனக்கு ஆணித்தரமாக கற்பித்தது. உன்னுடைய தூய்மையான எண்ணங்களை புரிந்து கொள்ளும் பக்குவமும் வந்துவிட்டது கீதா. அன்புக்கு இயங்கும் குழந்தையை உன் ஆசைப்படி நாம் தத்தெடுத்து கொள்ளலாம். மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு நல்லதெனப்பட்டதை திட மனதோடு செய்யலாம். சூழ்நிலைகளினால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் தெய்வத்தின் குழந்தைகள். இவர்கள் கடவுளால் மனிதனுக்கு தரப்பட்ட வரப்பிரசாதங்கள். நமக்கு பிறவி தந்த கடவுளுக்கு இந்த மாதிரி குழந்தையை தத்தெடுத்து அன்போடு வளர்ப்பதுதான் நாம் செய்யும் நன்றி கடன். அதுதான் சிறந்த பூஜை என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து கொண்டேன். கீதாவின் தாய்மை உள்ளம் இதை கேட்டு வானில் சிறகடித்து பறந்தது. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு செவி நூலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.